الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله ربنا سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எப்போதும் சொந்தமானது. அவன் அருளாளனும் அன்பாளனும் அடக்கியாலும் வல்லமையுள்ளவனும் எப்போதும் வணங்கப்பட தகுதி வாய்ந்த ஒரே ஒரு ரப்பும் அவன்தான். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களின் முத்திரையாக வந்த எங்கள் உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்து வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லோர் மீதும், எங்கள் மீதும் எல்லோர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அரவணைப்பும் பொருத்தமும் என்றென்றும் உண்டாவதாக என்று இந்த ஜும்மாவுடைய பரக்கத்தான நல்ல நேரத்திலே அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, கண்ணியமான பெருமக்களே, நானும் நீங்களும் எப்போதும் அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும், அல்லாஹ்வை தான் எப்போதும் நாட வேண்டும். படைத்த அல்லாஹ்வை தவிர நமக்கு கைதாங்குகிறவன் யாரும் இல்லை. படைத்த அல்லாஹ்வை தவிர நமக்கு உதவுபவன், ஆபத்தில் கைதாங்குபவன் யாரும் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஆபத்திலும் ஆபத்தான கட்டம் மரணம் என்ற அந்த சக்கராத்துடைய கட்டம். அந்த கட்டத்தில் யாருக்கும் எதுவும் செய்ய இயலாது. அவன் சுவர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கிற கட்டத்தில் கைதாங்குபவன் அல்லாஹ் மாத்திருந்தான். அந்த அல்லாஹ்வை நெருங்குவோமாக, அல்லாஹ்வோடு தனிமையிலும் பரவசியத்திலும் நாணயமாக நடந்து கொள்வோமாக, படைத்த அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவோமாக, தக்குவா என்ற அந்த கட்டுச்சாதத்தோடு உலகத்தில் வாழ்ந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாக, இதுதான் எங்களின் இலக்கென்று வாழ முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு அருள் புரிவானாக. நாளை மறுமையில் நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிகான் நல்லடியார்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நாம் வாழுகின்ற எங்களுடைய இந்த சிறிய நாடு ஒரு அருமையான நாடு. இந்து சமுத்திரத்தின் முத்து என்ற
இந்த நாடு பல ஐரோப்பிய நாடுகளால் கண் வைக்கப்படுகின்ற ஒரு நாடு, பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு நாடு இது. இந்த நாட்டில் வாழ்கின்ற பெரும்பான்மையினத்து மக்களும் சாதுவான மக்கள், நிரம்பி காணப்படுகின்ற மக்கள் நிறைந்த ஒரு நாடு இது. ஏதோ வெளிநாட்டு சக்திகளால் ஏமாற்றப்பட்டு வாழுகின்ற சூழலால் நம்முடைய சொத்துக்கள் சுரண்டப்படுகின்றது. காலாகாலமாக இந்த நாடு கைமாறி காலனித்துவம் செலுத்தப்பட்டு வாழ்ந்த வரலாறுகள் நிறைய உண்டு. சுதந்திரம் பெற்று வாழுகின்ற இந்த கால சூழலிலே இப்படி ஒரு நிலைமையிலே நான் முக்கியமான ஒரு பகுதியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த நாட்டு பெரும்பான்மை மக்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது. பொதுவாக இந்த நாட்டில் சிறுபான்மையாக வாழுகின்ற நானும் நீங்களும் பெரும்பான்மை இனத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லது முஸ்லிம்களாக வாழுகின்ற நாங்கள் மாற்று மத அன்பர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும். உலகளாவிய முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் ஒரு அடிப்படை கொள்கையோடு, கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு, என்ற கலிமாவை முன்மொழிந்த மறுமை என்ற நம்பிக்கையோடு, மறுமையின் மறைவானவைகளை பற்றி ஆழமான நம்பிக்கையோடு, ரப்பை பற்றி ஆழமான நம்பிக்கையோடு, குர்ஆன் என்ற வழிகாட்டலோடு, சுவர்க்க நரகம் என்ற அடிப்படைகளோடு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்ற தாற்பயங்களோடு, இப்படி ஒரு தனித்துவமான உலக முன்னேற்றத்தில், அறிவியல் விஞ்ஞானம் தொழில்நுட்பத்தில் உலகம் முன்னேற 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 இஸ்லாம் உண்மைப்படுத்தப்படுகின்றது என்பது உண்மையானது. ஐரோப்பிய நாடுகளிலே பட்டதாரிகளால், படித்தவர்களால், எழுத்தாளர்களால் இஸ்லாம் உண்மைப்படுத்தப்படுகின்றது உண்மையானது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபிய தீபகற்பத்திலே 1400 வருடங்களுக்கு முன்னால் பாலைவன பெருவெளியிலே வைத்து சொன்னார்கள், லா யப்கா அலா வஜ்ஹில் அர்தி பைத்து மதரின் வலா வபர் இல்லா அத்கலஹுல்லாஹு கலிமத்தல் இஸ்லாமி பிஇஸ்ஸி அஸீஸின் அவ் ذுல்லி ذலீல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த உலகத்தில் எந்த கண்டம் மூலை முடுக்காக இருந்தாலும், பைத்து மதரின் வலா வபர், சாதாரணமாக இந்த வைக்கோலால் செய்யப்பட்ட சாதாரண சின்ன குடிசைகளாக இருந்தாலும், பெரிய மாளிகை போன்ற வீடுகளாக இருந்தாலும், எந்த வீடுகளாக இருந்தாலும் எந்த வீட்டையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டானாம். அந்த வீட்டுக்குள்ளே இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்காம எந்த வழியிலாவது அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பானாம். முன்பு ஒரு காலம் இருந்தது, ஒரு மனிதன் போய்த்தான் அந்த இஸ்லாத்தை சொல்லணும். அந்த மனிதன் போகாட்டி இஸ்லாம் போகாது. ஆனால் மனிதன், நானும் நீங்களும் அங்க போகாமலேயே இஸ்லாம் அந்த வீட்டுக்குள்ள போகிற நிலைமையை அல்லாஹ் சேட்டலைட் வழியாக, ஆன்லைன் வழியாக அல்லாஹ் மீடியா வளர்ச்சியை உலகத்தில் உருவாக்கிட்டான். உங்களுக்கு தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்னாவை பத்தி சொல்ற நேரத்துல மதீனாவில் வைத்து சொன்னார்கள், மலை துளிகள் உங்களுடைய வீடுகளுடைய முகடுகளை அப்படியே துளைத்து கொண்டு அந்த மலை துளிகள் வீட்டுக்குள்ளே அந்த சாதாரண ஓலைகளால அந்த ஓலைகளால கூரைகள் போடப்பட்ட அந்த கூரைகள்ல மழை கடுமையாக பொழிந்தால் உள்ளே துவானம் வரும். அது மாதிரி அந்த துவானம் உள்ளே வருவதை போல ஃபித்னா உள்ளே வருவதை நான் காணுகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலிருந்து ஃபித்னா கூரைகளை உடைத்துக் கொண்டு வருகிறது என்று நபி சொன்னார்கள் என்றால் அன்று அது சேட்டலைட் வழியாக வீட்டுக்குள்ளே கையடக்க தொலைபேசியிலே எல்லாருடைய கையில போன், எல்லாருடைய மீடியா வழியாக, எல்லா இன்டர்நெட் வழியாக இந்த ஃபித்னா வீட்டுக்குள்ளே வருகிறது என்பதை போல அதுக்கு ஆப்போசிட்டாக அல்லாஹ்வுடைய மார்க்கமும் வீட்டை துளைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே வரும். நபிகள் சொன்னார்கள், லா யப்கா அலா வஜ்ஹில் அர்தி பைத்து மதரின் வலா வபர் இல்லா அத்கலஹுல்லாஹு கலிமத்தல் இஸ்லாமி பிஇஸ்ஸி அஸீஸின் அவ் ذுல்லி ذலீல். ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை அல்லது அவமானத்தை எந்த ஒரு அடிப்படையிலேயாவது, உலகளாவிய மனிதன் ஒரு கண்ணியமான மனிதன்
அண்ணன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்ற செய்தியை வச்சு ஒரு பெருவாரியான சமுதாயத்துக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். அல்ல ஒரு பெருவாரியான சமுதாயத்துக்கு முன்னால் ஒரு அவமானப்படுத்தப்படுகிற நிலைமையை ஏற்படுத்தி அல்லாஹ் கலிமத்துல் இஸ்லாம வீட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பான் என்று சொன்னார்கள். எப்படியோ வீடுகளுக்குள்ள இந்த இஸ்லாம் போய் சேருகிற நிலைமையை அல்லாஹ் உருவாக்குவான் என்று சொன்னார்கள். இன்னல்லாஹ லயுஐயிது ஹாத தீன பிர்ரஜுலில் ஃபாசிக் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்துவதாக இருந்தால் ஒரு படுபாவியை கொண்டும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவான் என்று சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, இப்படியெல்லாம் உலகத்துடைய நிலைப்பாடு இருக்கிற இந்த கால சூழல்ல முஸ்லிம் சமூகமாக இருக்கிற நானும் நீங்களும் மாற்று மதத்தவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உலகளாவிய மட்டத்தில் வாழ்கின்ற முஸ்லிம் சமூகத்துடைய புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தால் முஸ்லிம் சமூகம் 2/3 பகுதி சிறுபான்மையாகத்தான் வாழ்கிறதை பார்க்கலாம். உலகளாவிய மட்டத்தில் பெரும்பான்மை இனத்துக்கு கீழால, பெரும்பான்மை இனத்து அரசாங்கத்துக்கு கீழால சிறுபான்மையாகத்தான் முஸ்லிம் சமூகம் 2/3 பகுதி வாழ்கிறதை பார்க்கலாம். சில நாடுகள் பெரும்பான்மை இனமாக முஸ்லிம் சமூகம் வாழுகிற நாடுகளை பார்க்கலாம். இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகமாக முஸ்லிம் சமூகம் பண்டைய காலம் தொட்டு வாழுகிறதை பார்க்கலாம். புள்ளி விபரங்கள்ல காட்டப்படுகிற புள்ளி விபரங்கள்ல சில மாற்றங்கள் இருந்தாலும் முஸ்லிம் சமூகம் பெருகி காணப்படுகிறது. இருந்தாலும் முஸ்லிம் சமூகம் சிறுபான்மையாக வாழுகிறது என்பது உண்மையானது. எப்படியோ உலகத்தில் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்ந்தாலும் பெரும்பான்மையாக வாழ்ந்தாலும் கட்டாயமாக மாற்று மதத்தவர்களோடு ஒன்றரை கலந்து வாழுகிற நேரத்தில் எந்த முஸ்லிமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரத்துர் ரசூல் என்று சொல்கிற நபியுடைய 23 வருட வாழ்க்கையை கட்டாயம் படிச்சாகணும். நபியுடைய சீராவை பத்தி வந்திருக்கிற கிரந்தங்கள் ஏராளம். அர்-ரஹீகுல் மக்தூம் என்று சொல்கிற ஒரு கிரந்தம் இருக்கிறது. சுருக்கமாக நபியுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பிறப்பிலிருந்து இறப்பு வரை எழுதப்பட்டிருக்கிற அருமையான கிரந்தம். அதுல நபியுடைய வாழ்க்கையை கட்டாயம் நாங்கள் எல்லாரும் படிக்கணும். இந்த நாட்டு முஸ்லிம் சமூகம் எல்லோரும் பாடசாலைகள் அகதியால கட்டாயமாக இந்த சீரா முஸ்லிம் சமூகத்துக்கு படித்து கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் முஸ்லிம் சமூகத்தின் தலையெழுத்து பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் முஸ்லிம் சமூகத்துடைய அஹ்லாக் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நாட்டிலே பல நல்ல மனிதர்களுடைய சேவைகளால் முஸ்லிம் சமூகத்தின் தலையெழுத்து காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஆங்கிலேயர்களுடைய காலத்திலிருந்து முஸ்லிம் சமூகத்தின் வக்ஃப் செய்த சொத்துக்கள் முஸ்லிம் சமூகம் அரசாங்கத்துக்கு அவர்கள் விரும்பி வக்ஃபாக கொடுத்த அரசாங்கத்துக்கு கொடுத்தவைகள், அதுக்கு அடுத்தடுத்த காலங்களில் அரசாங்கத்துக்கு கடனுதவியாக கொடுத்தவைகள், முஸ்லிம் சமூகங்கள் கட்டி கொடுத்த வைத்தியசாலைகள், இப்படி வைத்தியசாலைகளுக்கு ஒத்துழைத்தவைகள், பாடசாலைகளுக்கு வக்ஃப் செய்த காணிகள் என்று பல நல்ல பரோபகாரிகள் செய்த வரலாற்று சின்னங்களாக பார்க்கப்படுகிற உதவிகள் இன்று முஸ்லிம் சமூகத்தின் தலையெழுத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். இளம் சமூகம் கட்டாயமாக விளங்க வேண்டிய ஒரு பகுதி, எப்போதும் முஸ்லிம் சமூகம் மாற்று மதத்தவர்களுடைய விவகாரத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். விவேகம் கட்டாயம். வீராப்பு வேகம் என்ற ஒன்றை விட விவேகம் கட்டாயம் நமக்கு முக்கியமானது. மீடியா வளர்ந்திருக்கிற காலத்தில் ஒரு மூலையில் இருந்து ஒரு சாதாரண ஒரு பையன், அவனுக்கு எழுத்து தெரியும், மொழி தெரியும், அவன் ஒரு சமூகத்தை நாசப்படுத்துவான். மீடியாவை பிழையாக பயன்படுத்தினான். அப்படி ஒரு ஆபத்தான காலம். அரசியல் சூடுபிடித்திருக்கிற இந்த காலத்துல அரசியல் வாக்கு வங்கியை சுத்திகரித்துக் கொள்ள ஒரு முஸ்லிம் அரசியல்வாதி இனவாதத்தை தூண்டிவிடக் கூடாது. முஸ்லிம்களுக்கு இப்படியாம் என்று வெறும் இனவாதத்தை ஒரு இனவாதியாக இருந்து இல்லாத ஒன்றை தூண்டவும் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையில் இஸ்லாம் மிக அருமையாக மாற்று மத அன்பர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பகுதியை நிறைய பேசி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
மக்கா வாழ்க்கை, மதீனா வாழ்க்கை என்று 2 வகையாக பிரிக்கலாம். நபியுடைய மக்காவுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் 13 வருட காலம் சிறுபான்மையாக வாழ்ந்தார்கள். மதீனாவுடைய 10 வருட வாழ்க்கையை நபியுடைய அரசாங்கம், இஸ்லாமிய அரசாங்கம், முஸ்லிம்கள் பெரும்பான்மை, மாற்று மத யூதர்கள் இன்னும் உள்ளவர்கள் சிறுபான்மையாக வாழ்ந்தார்கள். அந்த சிறுபான்மையோடு எப்படி நடந்தார்கள் நபிகளார்? உங்களுக்கு தெரியுமா, மதீனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழால யூதர்கள் சிறுபான்மையாக இருந்தார்கள். அந்த சிறுபான்மையை அத்துமீறி நபிகளார் நடாத்தவில்லை. ஒரு யூத பையன் நபிகளாருடைய சூழலுக்கு வந்து அடிக்கடி வந்து விட்டு போகிற வளமை உண்டு. அந்த யூத பையன் ஒரு நாள் நோய்வாய்ப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக்லாக்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிற அந்த யூத பையன் நோய்வாய்ப்படுகிறார் என்று உடனே மாற்று மதத்தவர் என்று பாராது நேரடியாக தேடிக்கொண்டு, இத்தனைக்கும் யூதன் என்று வரும்போது இஸ்லாத்தின் எதிரி, நபிகளாரை களங்கப்படுத்தியது, நபிகளாரை மானபகப்படுத்தியது, நபிகளாரை அவமானப்படுத்தி இஸ்லாத்தை தகர்க்க தருணம் தேடியவர்கள் அவர்கள். வாக்கு மீறியவர்கள், உடன்படிக்கைக்கு மாறு செய்தவர்கள், எல்லா துரோகமும் செய்தவர்கள் அவர்கள். நபிகளாரை கொலை செய்ய திட்டம் போட்டவர்கள், ஒப்பந்தத்துக்கு வாருங்கள் என்று பனு கைனுக்காவை சார்ந்தவர்கள் அழைத்து மேலே இருந்து ஒரு கருங்கல்லை நபியுடைய தலையிலே போட திட்டம் போட்டவர்கள். அல்லாஹ்வுடைய வஹி மூல நபிக்கு அறிவித்து கொடுக்கப்பட்டவுடன் நபிகளார் ஓடினார்கள். நீண்ட வரலாறு இருக்கிறது. இந்த யூத இனம் என்று நபி பார்க்கவில்லை. மாற்று மதத்தவர்களோடு அன்பாக அகலாக்காக நபிகள் நடக்கிறார்கள். அந்த வாலிபன் நோய்வாய்ப்பட்டவுடனே நேரடியாக நபி போனார்கள் நோய் விசாரிப்பதற்காக. போன உடனே அந்த பக்கத்தில் இருந்து நோய் விசாரித்துக் கொண்டிருந்து விட்டு, அந்த பையனுக்கு பக்கத்திலே அவருடைய வாப்பா இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமாட்டில் இருந்து அஸ்லிம், இஸ்லாத்தை தழுவுங்கள் என்று அந்த பையனுக்கு சொன்னார்கள். உடனே அந்த வாப்பாவின் கட்டுப்பாட்டில் இருந்த மகன் வாப்பாவின் முகத்தை ஒருமுறை பார்க்கிறார். ஃபனதர இலா அபிஹி, அப்படி ஹதீஸ்ல வருகிறது புகாரியிலே. வாப்பாவுடைய முகத்தை பார்ப்பது ஏனென்றால் வாப்பாட அனுமதியும் விருப்பமும் இல்லாமல் ஒன்று முடிவெடுக்க இயலாத மகனுக்கு. இப்ப பாருங்க, வாப்பா இஸ்லாத்துக்கு வரல, வாப்பட மனதை மாத்தியது நபியுடைய பண்பாடுகள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அந்த பொடியன் அந்த வாப்பாட முகத்தை பார்த்த உடனே வாப்பா சொல்ற, அத்தி அபுல் காசிம், இந்த அபுல் காசிம் முகமது நபிக்கு நீ கட்டுப்படு மகனே என்று வாப்பா சொன்ன உடனே நபிகளார் கலிமாவை சொல்லிக் கொடுத்த உடனே அந்த பையன் கலிமா சொன்னாரு. உடனே நபிகளார் வெளியே வரும்போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன்னார், நரக நெருப்பிலிருந்து இந்த பையனை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லிக்கொண்டு வெளியே வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க பார்க்கலாம் கண்ணியமான சகோதரர்கள், ஒரு இனத்துக்காக அந்த வாப்பா கூட இஸ்லாத்துக்கு வந்திருப்பார். தன்னை இனத்தை விட்டுட்டு வர இயலாது என்றதுக்காக சில நேரம் வாப்பா வராமல் இருந்திருப்பார். ஆனால் இனம், சுயமரியாதை, சமூகம் என்ற ஒன்றுக்காக வேண்டி இனத்தை விட்டுட்டு வர முடியாது என்று இருந்தாலும் தன் மகனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. இதே நிலைமையில இருந்து நம்முடைய வீட்டிலே வேலை செய்கிற ஒரு வேலைக்காரர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய வீட்டிலே வேலை செய்கிற ஒரு டிரைவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய கடையிலே வேலை செய்கிற ஒரு சாதாரண ஊழியர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மாற்று மத அன்பர், நம்முடைய ஒரு வியாபார நண்பர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் நாணயமாக, நம்பிக்கையாக, அன்பாக, அகலாக்காக அந்த மாற்று மதத்தவரோடு நடக்கிற நேரத்தில் இஸ்லாத்தால் அவர் கவரப்படலாம். சில நேரத்தில் நம்முடைய வாயால் இஸ்லாத்தை பற்றி ஒரு வார்த்தை அவருக்கு சொல்லத்தான் முடியாது. அதற்கு தைரியம்தான், அதற்குரிய அறிவுதான், தெளிவுதான் நமக்கு இல்லை. அகலாக்கு இருக்கிறது. அந்த அகலாக்கால் அவர் கவரப்படலாம். கவரப்பட்ட அவர் இஸ்லாத்துக்கு வர முடியாது என்ற நிலையிலே அவர் சூழலால் அப்படி தடுக்கப்படலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னால் ஒரு சமூகம் சூழலால் தடுக்கப்படுகிறது. இந்த நாட்டில் அதிகமான மாற்று மதத்த அன்பர்கள் இஸ்லாம் மிக உண்மையானது, இஸ்லாம் சரியானது, இஸ்லாத்தை சரியான ஒரு மார்க்கமாக கருதுகிறவர்கள் பல பேர். ஆனால் சூழலால், தன்னை இனத்தால், மதத்தால், சமூகத்தால், குடும்பத்தால் அது தடுக்கப்படுகிற சூழல் உலக வரலாறு. கண்ணியமான சகோதரர்களே, இந்த நிலையில இருக்கிற அந்த வாப்பாவோ அந்த சகோதரரோ அவருடைய மகனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் ஒரு கட்டம் ஏற்பட்டால், வாப்பா எனக்கு இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்று வந்தால், இதை யூதனுடைய மகனுக்கு ஏற்படுகிற நேரத்தில் வாப்பா அனுமதி கொடுக்கிறார், நீ அந்த நபிக்கு கட்டுப்படு என்று சொல்ற மாதிரி நிலை ஏற்பட்டால்
அந்த வாப்பா அப்படி ஒரு நிலை ஏற்படுகிற நேரத்தில் நிச்சயமாக நீ இஸ்லாத்துக்கு கட்டுப்படு என்று சொல்ற நிலைமை ஏற்பட்டால் அதுக்கு எதிரியாக இருக்க மாட்டார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. நீங்க பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு ஜனாசா அப்படியே கொண்டு போகப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தால் ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுற நேரத்தில் நபிகளை எழும்பி நிற்கிறார்கள். சஹாபாக்களுக்கு விளங்கு, நபி சஹாபாக்கள் சொல்றார், இன்னஹு ஜனாசத்து யஹூதியின், அல்லாஹ்வுடைய நபியே ஒரு யூதனுடைய ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. நபிகளார் சொன்னார்கள், எனக்கு யூதனுடைய ஜனாசா என்று நன்றாக தெரியும். அலைசத் நப்சன், ஒரு ஆத்மா இல்லையா என்று கேட்டார்கள், ஒரு உயிர் இல்லையா என்று கேட்டார்கள், அது ஒரு உயிர் இல்லையா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் நினைத்தார்கள் அல்லாஹ்வுடைய நபிக்கு இது யூதனுடைய ஜனாசா என்று தெரியாமல் தான் எழும்பி இருப்பார்கள் என்று. அந்த ஜனாசாவுக்கு மரியாதைக்காக நபிகள் எழும்பினார்கள். என்ற ஒரு உயிருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எழுப்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு யூதனோடு கொடுக்கல் வாங்கல் செய்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதனுக்குரிய கடனை கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க தவறிய நேரத்தில், அந்த யூதன் திருப்பி வந்து கேட்கிற நேரத்தில் கடுமையான வார்த்தையை சொல்லி கேட்கிறான். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நபியை புண்படுத்துகிற மாதிரி இவன் நடக்கிறானே என்று சொல்லி அந்த யூதனை அதட்டுகிற மாதிரி இவர்கள் கவி பாய்ந்தார்கள். நபிகள் சொன்னார்கள், அவருக்கு ஒன்றும் செய்யாதீர்கள், எடுத்த கடனை உரிய நேரத்தில் கொடுக்க சொல்லி எனக்கு நினைவுபடுத்துங்கள், கேட்கிற முறையிலே அழகாக கேட்க சொல்லி அவருக்கு நினைவூட்டுங்கள். இனவாதத்தை நபிகளார் தூண்டவில்லை. பாருங்கள், எனக்கு இப்படி செய்தார் என்று இனவாதியாக நபிகளார் தூண்டவில்லை. இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே நபியின் வரலாற்றை நிறைய சொல்ல முடியாது. நபியுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு பிழையை காண முடியாது. நீங்கள் பார்க்கலாம், மாற்று மதத்தவர்களோடு வியாபாரம் பண்ணுகிற நேரத்தில் அதிகமான சகோதரர்கள் இஸ்லாத்தை தப்பபிப்பிராயம் கொள்கிற விதத்திலே நடந்து கொள்கிறதை பார்க்கலாம். செக்கை கொடுக்கிறார்கள், ரிட்டன் கடனாக எடுத்தால் அதை திருப்பி செலுத்தாமல் இருக்கிறதை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிம் சமூகம் எப்போதும் நான் முஸ்லிம் என்ற நிலையில இருந்து மாற்று மதத்து அன்பரோடு ஏதாவது ஒரு விவகாரத்தில் பிழையாக நடந்து கொண்டால் எனக்கு இருக்கோணமான மனப்பயம் என்ன தெரியுமா? என்னை பற்றி தப்பெண்ணம் கொள்வார் என்பதை விட என்ற இஸ்லாத்தை பற்றி தப்பெண்ணம் கொள்வார் என்ற பயம் இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வரத்துக்கு அண்ணன் என்று இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏண்ட பிழையால அவர் இஸ்லாத்துக்கு வராம பெய்த்துட்டார் என்று வைத்துக்கோங்க. நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்ட்ட வந்து, யா அல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வரத்துக்கு இருந்த இவன் மோசமான நடவடிக்கையால தான் எனக்கு இஸ்லாத்தை பத்தி வெறுப்பு வந்த என்று சொன்னால் அல்லாஹ்ட்ட எப்படி பதில் சொல்லலாம் அன்பார்ந்த சகோதரர்களே? இது ஆப்போசிட்டாக, எதிர்மறையாக இன்னொரு சைடுல பாருங்க. நான் நீங்களும் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்றில் போய்த்து ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர் யார் என்று தெரியாது ஒரு மனிதன், யாரென்று தெரியாத ஒரு மனிதன், எந்த நாட்டுக்காரர், எந்த இனம், எந்த மதத்தை பின்பற்றினார் யார் தெரியாது, எந்த மொழி பேசுகிறார் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல அவர் அந்த இடத்தில் இருக்கிறார், ஒரு ஹெல்ப் பண்ண உதவி ஒன்று செய்கிறவருக்கு. ஆனா நான் முஸ்லிம் என்பது பப்ளிக்காக தென்படுகிறது. யாரும் ஹெல்ப் பண்ணாத இடத்துல அவருக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணுகிற நேரத்தில் அந்த உதவியை செய்கிறோம். அவர் எனக்கு தேங்க்ஸ் பண்றார், அப்படியே திரும்பி போய்விட்டார். நான் கலைந்து போய்விட்டேன், நான் என் நாட்டுக்கு வந்து விட்டு அவர் அவர் நாட்டுக்கு போய்விட்டார். உதாரணம் சொல்கிறேன், அல்லாஹ் ஹிதாயத்தை எங்க வச்சிருக்கிறார் என்று யாருக்கும் சொல்லல. அவர் அப்படியே போகிற நேரத்தில் அவருடைய மனம் சொல்கிறது, இவ்வளவு நல்ல மனிதனா, இவ்வளவு ஒரு நல்ல மனிதர், இவ்வளவு யாரும் வராத நேரத்தில் இவ்வளவு ஒரு உதவியை செய்தார், சுப்ஹானல்லாஹ், இந்த மனிதர் முஸ்லிம். நான் இவ்வளவு காலமாக இஸ்லாத்தை தப்பெண்ணம் கொண்டு கொண்டிருந்தேன், இஸ்லாத்தை கொஞ்சம் தேடி படிக்கணும். ஒரு டேர்னிங் பாயிண்டாக, ஒரு திருப்பு முனையாக அந்த இடம் மாறுகிறது அவருக்கு ஹிதாயத்துக்கு. அப்படியே இஸ்லாத்தை படிக்கணும் என்று குர்ஆனை பெறட்டார் என்று வச்சுக்கோங்க. அவரை குர்ஆனை பெறட்ட வச்சது ஏண்ட அஹ்லாக், நல்ல அஹ்லாக். நாங்க கேலஸாக, நாங்க பொட்டுப்போக்காக நடக்கிற இடம் இதெல்லாம்.
அந்த இடத்துல வச்சு அவர் அப்படியே இஸ்லாத்தை படிச்சு இஸ்லாத்துக்கு வாரன்னு வச்சுக்குவோம். அவருடைய மனைவி, அவருடைய புள்ளகள், அவரால் அப்படியே பரம்பரை எல்லாம் இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய டீம் உண்டு. ஹாஃபில் ஆலிங்கள் எத்தனையோ ஜெனரேஷன் வச்சுக்கோங்க. சுப்ஹானல்லாஹ், எங்களுக்கு தெரியா, நாங்க மௌத்தா பேத்துட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ் லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையன். உலகத்தில் எதையும் அற்பமாக பார்க்கப்படாது. நாங்க மௌத்தாய் மறுமை நாள்ல வரக்கொள்ள அல்லாஹ் எங்களுடைய நன்மைகளை காட்டக்கொள்ள இந்த இடத்தை அல்லாஹ் காட்டி, இதால இவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு, பரம்பரை பரம்பரையாக எல்லாம் வந்தது ஓண்ட இதாலதான் இந்த அஹ்லாக்கால தான் என்று வந்தால், யா அல்லாஹ் என்ற அந்த சிவனும் உயரமாக இருக்கிறதா என்று இந்த சின்ன விஷயத்தால எதை சின்ன விஷயம் என்று பார்க்கப்படாது. நாங்க எங்கட ஒரு சைடு நல்ல அஹ்லாக்கால இஸ்லாம் வளரும், இன்னொரு சைடால் இஸ்லாம் நாசமா போய்த்திருமான். பாரத சகோதரர்களே, பஸ்ல நாங்க போற நேரத்துல ஒரு பிரெக்னன்ட் தாய் வருகிற நேரத்துல நாங்க எழும்பி இடம் கொடுக்கிறோம். யாரும் சில பேர் தூங்குவாங்க, தூங்குற மாதிரி நடிப்பாங்க, பல மாதிரி பேர் பலரையும் காணலாம். நாங்க அஹ்லாக்காக எழும்பி இடம் கொடுக்கிறோம். வயது முதிர்ந்த ஒரு ஆளுக்கு எழும்பி இடம் கொடுக்கிறோம். அந்த இடத்துல இருக்கிற சாதாரண ஒரு ஆள் எங்கட அஹ்லாக்க பாப்பாரு. இஸ்லாம் கவரப்படணும் என்பதுதான் எங்களுக்கு நோக்கமாக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, இது ஒரு பகுதி, தஅவா ரீதியான ஒரு பகுதி. உங்களுக்கு தெரியுமா, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்துல 4 பெரிய தளபதிகள் நியமிக்கப்பட்டார்கள். இந்த 4 தளபதிகளை சிந்து மாகாணம் என்று சொல்கிற இந்த இந்தியா வர காட்டும் 800 வருடம் இஸ்லாமிய ஆட்சி இந்தியால இருந்தது. ஸ்பெயின்ல 900 வருடம் ஆட்சி இருந்தது. அதெல்லாம் ஒரே காலத்துலதான் அது இஸ்லாமிய நாடுகளாக மாறியது. கட்டுப்படுத்தி அடக்குமுறையாக முஸ்லீம்கள் பலவந்தமாக யாரையும் இஸ்லாத்துக்கு எடுக்கல. பாபரா ராமரா இந்தியால அந்த ராமருடைய அந்த கோயிலை உடைச்சி பாபர் பள்ளி கட்டல்ல சகோதரர்களே, பொய் அது. கண்ணியமான மனிதர்கள் முஸ்லீம்கள். இந்த நாட்டில் முஸ்லீம்கள் வியாபாரிகளாக வந்து நேர்மையானதான் அஹ்லாக்காலதான் இஸ்லாம் வளர்ந்தது. உங்களுக்கு தெரியுமா, வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்துல ஒரு தளபதி இருந்தார், முஹம்மது இப்னு காசிம் அஸ்-ஸகஃபி என்று சொல்லி ஒருத்தர். அவருக்கு 18 வயசு. அவர் தளபதியா வரக்கொள்ள அவர் வேகமாக ஒவ்வொரு பகுதியையும் வெற்றி பெற்று வந்து இந்தியாவுடைய வடபகுதி வர காட்டும் வெற்றி பெற்றார். பாகிஸ்தானில் ஒரு பகுதியில் ஒரு மன்னர் அந்த யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டு அவருடைய மகள் பொய்யான ஒரு புகார் வலீத் இப்னு அப்துல் மலிக் மௌத்தாகி, அதுக்கடுத்து சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ஆட்சிக்கு வந்து அவர் நீதமான ஆட்சியாளர், அவர் நீதமானவர் என்ற கருத்துல கொண்டு இந்த முகமது இப்னு காசிமை பத்தி என்னோட மோசமாக தகாத உறவுக்கு வந்தாரு என்று பொய்யாக சொன்ன உடனே, நல்லா கவனிங்க, முகமது இப்னு காசிம சுலைமான் இப்னு அப்துல் மலிக் இவ்வளவு பெரிய சேவைகள் செய்த தளபதி என்று பார்க்காம, புதிசாக கைப்பற்றப்பட்ட பகுதியில் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு வேலைய அநியாயத்தை சென்றவராக இருந்தாலும் இஸ்லாமிய தண்டனையை நான் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று அவரை கைதியாக விலங்கிட்டு அப்படியே ஷாமுக்கு கொண்டு வர வைத்து ஜெயில போட்டு அடைச்சார். இது உலகம் பார்க்கிறது. அந்த காலத்துல இஸ்லாமிய அந்த நீதமான தண்டனைகள் நிலைநாட்டப்பட்டதும் லைக்ராக ஃபித்தீன், இஸ்லாத்துல பலவந்தம் கிடையாது, பலாத்காரம் கிடையாது என்ற பகுதியில உலகம் பார்த்தது அஹ்லாக், தலீம், அறிவூட்டல், மெருகூட்டல்களால் இஸ்லாம் வளர்க்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்பாடுகளை பாருங்க. மதீனால வச்சு பீர் மவுனான்னு ஒரு சம்பவம் நடந்தது. பீர் மவுனா, இஸ்லாம் வெற்றி பெற்றுக் கொண்டு வரக்கொள்ள சதி செஞ்சு முஸ்லீம்களை கொலை செய்யணும் என்ற திட்டம் போட்டது. இந்த திட்டத்துல முஸ்லீம்கள்ல எங்களுக்கு ஆள் தாங்கும் இஸ்லாத்தை கற்றுத்தாரத்துக்கு என்று சொல்லி கேட்ட உடனே நபிக்கு மறைவானவைகளை பத்தி அறிவு இல்ல, அல்லாஹ் வகையாக அறிவிச்சு கொடுத்தாலே அல்லாம, இது அகீதா. அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியும். நடக்க போற விஷயத்துல எதை அல்லாஹ் முன்கூட்டி அறிவித்து கொடுத்தா அதுதான் நபிக்கு தெரியும், இல்லாட்டி தெரியா.
இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் வரணும் என்ற ஆசையில நபிகளார் பள்ளி பறவைகளாக இருந்த 70 ஹாஃபில்களை பிடிச்சு அனுப்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 70 பேரும் போன இடத்துல பல 100 மைல் தூரத்துக்கு போன உடனே 200 குதிரைப்படை வீரர்கள் முற்றுகையிட்டு தாறுமாறாக அவங்கள தாக்கி அடிச்சு கொலை செய்யறாங்க. அந்த கொலை செய்யற நேரத்துக்கு 70 பேரும் கொலை செய்ய 2 பேர் தப்புறாங்க. அந்த ஆடுகள் மாடுகளை மேய்க்கிறதுக்கு பொறுப்பாக இந்த 2 பேர் வெளியில போய் தப்பிட்டாங்க. அந்த தப்பினவங்க மட்டும் அப்படியே நேர மதீனாவை நோக்கி தப்பி வந்துட்டீங்கிறான். வார வழியில அந்த கொலை செஞ்ச ஆட்களுடைய கோத்திரத்தார்கள் உள்ள 2 பேரு வெளியிலிருந்து ஒரு பயணம் முடிச்சிட்டு அந்த ஊருக்கு போற வழியில ஒரு இடத்துல தூங்கி கொண்டிருக்கிறான். இவங்க பார்த்தாங்க, எங்கட 70 பேரை கொண்டிருக்கிறாங்க. இவங்க கையும் மையுமாக 2 பேரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஆக்கள் 2 பேரு. இந்த 2 சஹாபியும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த வாளால அந்த அப்பாவி 2 பேரையும் கொண்டாங்க. இஸ்லாம் என்றதை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். கொண்ட உடனே இந்த செய்தி அப்படியே பெருசாக பேசப்படுகிறது. அவனுக்கு நல்லா தெரியும், கொண்ட 70 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நபிக்கு சரியான கவலை. ஒரு மாதம் குனூத் ஓதினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 நேரமும் குனூத்து நாசிலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரம் பேசினது தெரியுமா? எங்க அப்பாவி 2 பேரை கொண்டிருக்கிற கொடாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனவாதிகள் பேசுற பேச்ச பேசல. எங்கட 70 பேரை கொண்டிருக்கிற உங்களோட 2 பேரு தான் கொல்லப்பட்டிருக்குது. பேச்சொண்டா இது, பேசக்கூடா இத இப்படி பேசல. அவநியாயமாக அநியாயமாக பேசல. நபி சொன்னாங்க, நிராயுத பாணியாக இருக்கிற அப்பாவிகள் 2 பேரை எங்கட 2 பேரு கொண்டிருக்கிறது தப்புத்தானது. நிச்சயமாக நான் நஷ்ட ஈடு தருவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் அல்லாஹ்வுடைய நபி. கண்ணியமான சகோதரர்களே, சில நேரத்தில் சில பேர் யோசிக்கிற வெளிநாட்டுல மாற்று மத சகோதரர்களுடைய பணம் என்றால் எங்களுக்கு ஹலால் என்ற மாதிரி. ஜப்பானுக்கு போனால் வெளிநாட்டு ஆட்கள் என்று பார்க்காம, ஃபாரினர்ஸ் என்று பார்க்காம கடன் உதவி கொடுக்கிற, யூகேக்கு போனா கடன் உதவி கொடுக்கிற, யுஎஸ் போனா கடன் உதவி கொடுக்கிற, ஒரு மாதத்துக்கு கொடுத்தோடனே சரியா கட்டணும், அடுத்த மாதத்துக்கு கூடுதலா கொடுக்கிறது. இவன் வார காலமாக கொள்ள ஏற்கனவே பாஞ்சிருக்கிற இவனுக்கு வார காலமாக்குள்ள பேங்குக்கு அப்படியே சாத்திட்டு எத்தனையோ கோடி சல்லி எடுத்து ஸ்ரீலங்காக்கு வந்துட்டு வந்திங்க பங்களா கார் வாகனம் எல்லாம் வாங்கி எல்லாம் வாழ்றது. கேட்டா சொல்ற அவன் இஸ்ரேலுக்கு கொடுக்கிறான், முஸ்லிம்களுக்கு அடிக்கிறான். இப்படி கண்ணியமான சகோதரர்களே, மாற்று மதத்து நாடாக இருந்தாலும் மாற்று மதத்தவருடைய பணம் எங்களுக்கு ஹலால் ஆகாது. மாற்று மதத்தவருடைய பணம் ஒரு நாளும் எங்களுக்கு ஹலால் ஆகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள், அவர் முன்பு ஒரு காலத்துல மாற்று மதத்து சமூகத்தோடு ஜாகிலியா காலத்துல அவங்கள ஒரு சாராருக்கு அடிச்சு பல பேரை கொலை செஞ்சு அவரோட சொத்தை பறிமுதல் செஞ்சிருக்கிறாரு. அப்படி ஜாகிலியா காலத்துல வாழ்ந்துட்டு அவனோட சொத்தெல்லாம் பறிச்சிருக்கிற காலத்துல இஸ்லாத்துக்கு வராரு. யாரு? முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்துக்கு வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அம்மல் இஸ்லாமு ஃபஅக்பல். நீங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறத நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் நீங்க சம்பாதிச்ச சொத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாற்று மதத்தவர்களுடைய அநியாயமாக சம்பாதிச்ச சொத்து, அது கொடுக்கப்படணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெருமக்களே, அந்நியர் சகோதரர்கள் என்று வரும்போதும் சொத்துக்கள்ல கண்ணியமாக நேர்மையாக நாங்கள் நடந்து கொள்ளணும். சாத்தேலாது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மரல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவாவை எடுத்தால் அவ்வளவு தஅவாவுக்கும் நல்லதுக்கும் நபிகளார் பயன்படுத்தி இருப்பது மாற்று மத அன்பர்களை, கலிமா சொல்லாதவர்களை நபிகளார் பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்கலாம்.
உங்களுக்கு தெரியுமா, ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்கிற நேரத்துல ஒரு கைடு ஒன்று தேவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கைட ஒரு வழிகாட்டி, ஷார்ட்கட்டாக போகணும், மறைச்சிட்டு போகணும், நம்பிக்கையான ஆளாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, எப்போதும் மாற்று மதத்தவர்களின் நம்பிக்கையானவங்க இருக்கிறார் எங்க நாட்டிலேயும். உங்களுக்கு தெரியுமா, எங்கள்கிட்ட ஒரு பிழையான பழக்க, முஸ்லிம் சமூகத்தை 3 ஷாராராக வகைப்படுத்தலாம். 3 ஷாராராக. ஒரு ஷாரார் எக்ஸ்ட்ரீமாக மாற்று மதத்தவர்கள் என்று வரக்கொள்ள அல் உஸ்லத்து தாம்மா என்று சொல்றது, அப்படியே வெட்டி நடக்கிறது. மாற்று மதத்தவர்கள் என்றால் ஒரு வார்த்தை பேசுறல, முன்னூற்று அந்நியவர் ஒரு வார்த்தை சரி பேசுறல. பஸ்ல கிட்ட இருந்து ஒரு அந்நியால் பயணிக்கிற கொழும்பு வரக்காட்டும் போற கோச்சில் இருந்து போறது ஒரு வார்த்தை சரி பேசுறல. அதுக்கு 2 பிரச்சனை. ஒன்று மொழி பிரச்சனை, இன்னொன்று இருக்குது மூட நம்பிக்கை அல்லது பொறுப்பற்ற அல்லது என்னத்துக்கு என்ற மாதிரியான நிலைமையில. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் அழகான முறையில அன்பாக அவங்களோட பேசினால் அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சில நேரத்தில் அவங்க கூட யோசிக்கிறா இருக்கும், ஏன் எங்களை இப்படி தள்ளி பேசாம இருக்கிறாங்கன்ற மாதிரி. இவங்க மார்க்கத்துல சொல்லி கொடுத்திருக்கிறோ தெரியாது, எங்களோட பேசவான மண்டி என்ற மாதிரி. சில நேரத்தில் முஸ்லிம் சூரத்தை வச்சுக்கொண்டு அடையாளங்களோடு இருக்கிற அவங்க எதிர்பார்க்கிற பேசணும் மண்டி பேசல. சில நேரத்துல மார்க்கத்தோட வாழணும் என்ற அடிப்படையில் வாழ்ற ஃபேஸ் கவராக பெண்கள் வாழ்றது. ஆனால் மொழி ரீதியாக ஒரு டாக்டர்கிட்ட போனால் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற ஃபிக்கு தெரியாமல் இருக்கிறத பார்க்கலாம். டாக்டர்கிட்ட போனால் துறக்கிறதும் இல்லை, அல்லது பேசப்போனா பேசுறதும் இல்லை, பேச்சு மொழி தெரியாத நிலைமைகள் இருக்கிறத பார்க்கலாம். எங்கள்கிட்ட சில மாத்தங்கள் வரணும் அன்பார்ந்த சகோதரர்களே. சில நேரத்தில் கிட்ட உள்ள மாற்று மதத்தை அன்பரோட ஒரு வார்த்தை கூட பேசுறதில்ல, கொழும்பு வர காட்டும் பேசுறதில்ல. அட பாட்டில் அவர் இருக்கிற எங்கட பாட்டில் இருக்கு. அவரோட அன்பாக மாத்தே கோமது ஒரு வார்த்தை பேசினால் இன்னவா முத்துமா கோமது அழகாக பேசலாம். அது இல்லை எங்கள்கிட்ட. அல்-உஸ்லத்து தாம்மா வெட்டியே நடக்கிறது. முன்னூற்றுல ஒரு அன்பர் மாற்று மதத்தவர் இருக்கிறது, நாங்க தட்டியே நடக்கிறது, ஒரு நாள்ல கொடுக்கிறது எடுக்கிறது இல்லை. இப்படி விலகி நடக்கிறது. முந்தைய ஒரு காலம் இருந்தது, மாற்று மதத்தவர்களுடைய அவங்க வந்தால் ஒரு கிளாஸ்ல சாப்பாட்டை கொடுத்தால் அதை சாம்பல் போட்டு கழுவணும் என்று சொல்றது. அப்படி மோசமான கலாச்சாரம், முந்தின கலாச்சாரம் பிரிச்சு நடக்கிறது. அல்லாஹ் கிருபையால இப்ப இருக்கிற நாட்டில் உள்ள சூழல் நல்ல ஒரு சூழல். கண்ணியமான சகோதரர்களை, இனவாதம் இல்லாத சூழல், இது அல்லாஹ்வுடைய அருள் ஒன்று. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாட்டில் இனவாதம் இல்லாத சூழல்களுக்கு ஒரு அருளாட அருள். அப்படித்தான் ஒரு இது இந்த நாடு அமையணும். அல்ஹம்துலில்லாஹ் துஆ கேட்கொண்டாங்க. இனவாதிகளுக்கு நாங்க தீனி போடுற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. வெட்டி நடக்கிறது, விலகி நடக்கிறது. இன்னொரு ஷாரார் இருக்குது, நல்லாவே எக்ஸ்ட்ரீமாக அவனோட நல்லா குடிச்சு கொண்டு, டோப் அடிச்சு கொண்டு, பூர் அடிச்சு கொண்டு, ஓமி பார்த்து கொண்டு, தொழுகை ஒன்றும் இல்லை, அவனை மாதிரியே வாழ்றது, முஸ்லிம்களை காட்டி கொடுத்து கொண்டு, முஸ்லிம்கள் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இவர் இந்த இயக்கம் எல்லாம் காட்டி கொடுத்து அந்த சைடில் எக்ஸ்ட்ரீமாக கும்பிட்டு கொண்டு மார்க்கத்துக்கு முரணாக அப்படி பேத்துடுறது. இந்த ரெண்டும் கூடாது. மூன்றாவது ஒரு பகுதி இருக்கு, அல் வசத், நடுநிலையான போக்கு. இஸ்லாம் நபிகளார் இடத்துல இருந்தது அல் வசத், நடுநிலையான போக்கு, அன்பாக இருக்கிறது. எங்களுக்கு மாற்று மதத்தவர்களுடைய ஒரு ஜனாசால பங்கேற்கலாம், ஆனா நான் கும்பிடுறல. நபிகளார் அபூ தாலிப் மரணித்த நேரத்தில் நபி கவலைப்பட்டார்கள். அபூ தாலிப் என்பது யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா. ஃபவாரி, அவரை போய்த்து புதைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சேர்த்து அபூ தாலிப் பெரிய ஒரு தலைவர் மக்கால, ஆனால் புதைச்சிட்டு வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் புதைச்சிட்டு வர சொன்னாங்க? பங்கேற்றுட்டு வர சொன்னாங்க. அதனால கடமை அல்ல, சகவாழ்வு என்ற பேர்ல எக்ஸ்ட்ரீமாக அத்துமீறி அளவு கடந்து வைத்திடப்படாங்க.
கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மாற்று மத ஸ்கூலுக்கு போற புள்ள எலும்பி புள்ள மார்க்க அனுஷ்டானங்கள்ல பங்கேற்க கூடாது. அதுக்காக சில பேரண்ட்ஸ் நாங்க எண்ணெயை கொடுத்துடப்படாது, பூவை கொடுத்துடப்படாது. எங்கட மார்க்கத்திலேயே தடுக்கப்பட்டதை நாங்க செய்யறல, அல்லாஹ்க்கு முரணாக ரசூலுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் காட்டுத்தரத்தை நாங்க செய்யறல, இஸ்லாத்துக்கு மாற்றமாக நாங்க பேய்த்திடப்படாது. மற்றபடி பொதுவான விவகாரங்களை நாங்க பங்கேற்கிறது, பாடசாலைக்கு சேருது, ஸ்கூலுக்கு சேருது, ஏதாவது பொது விவகாரங்களை நாங்க ஈடுபடுறது, நல்ல காரியங்கள் ஈடுபடுறது. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் எப்போதும் இந்த விவகாரங்கள்ல நடுநிலை போக்க கையாளுற நேரத்துல இது சரியான ஒரு சுவீச்சத்தை ஏற்படுத்தும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்து எங்களுக்கு நிறைய படிக்கலாம். நபியுடைய தவ்வால நிறைய அபூ தாலிப் யார் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில் இருந்த நபிகளார் அவரைத்தான் நிறைய தவ்வாவுக்கு பயன்படுத்தினாங்க. ஹிஜ்ரத்துடைய பயணத்துல அப்துல்லா இப்னு உரைக்கத் என்ற ஆள நபிகளார் ஒரு கைடாக தெரிவு செஞ்சாங்க. அப்ப மக்கால் உள்ள காபிர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? அபூபக்கரையோ முகம்மதையோ உயிரோடு அல்லது பிணமாக கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் பரிசாக தருவோம் என்று, கிஃப்டாக தருவோம் என்று பிரகடனப்படுத்தினால் எவ்வளவு பெரிய பரிசு! அந்த பரிசு இந்த அப்துல்லா இப்னு உரைக்கத்துக்கு பெரிய கிஃப்ட் கொடுக்க போறல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சின்ன ஒரு கூலி தான் கொடுக்கப்படும். ஆனா அந்த சின்ன கூலியை எடுக்கிறதுக்கு இருக்கிற அப்துல்லா இப்னு உரைக்கத்து பெரிய கிஃப்ட் ஒன்று கிடைக்கும்ன்றதுக்காக வேண்டி நம்பிக்கை துரோகம் செய்யல, காபிராக இருந்தாலும் 3 நாளைக்கு பிறகு அந்த சவுர் குகை கிட்ட வர சொன்ன அதே மாதிரி அவரையே போனாரு, அப்படியே கூட்டிட்டு போனாரு. நீங்க பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனாங்க. தாயிஃபுக்கு பெய்த்துட்டு அப்படியே 10 நாள் அட்டி பட்டாங்க. திரும்பி மக்காவுக்கு வரணும், உள்ளுக்கு வந்து கொள்ளலாம். அட்டி என்ற அந்த அடி ஹிரா குகை ஓரத்துல ஜபல் 100 கிட்ட ஒளிச்சிட்டிக்கிறாங்க. உள்ளுக்கு வரத்துக்கு யாராவது பாதுகாப்பு தரணும். கேட்டு பாக்குறாங்க, யாரும் பாதுகாப்பு தரல. முத்தைம் இப்னு அதி என்ற ஒரு ஆள் இருந்தார். ஆள் அனுப்பி காபிர் அவர்கிட்ட அனுப்பி எனக்கு பாதுகாப்பு எடுத்து தாங்கன்னு கேட்டார். அவர் பொறுப்பாக நின்று அவர்கிட்ட மகன்கள்கிட்ட சொன்னாரு, வாள் ஏந்தி முகமதுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம். இந்த பாதுகாப்பு கொடுத்து அப்படியே உள்ளுக்கு வந்து நபிகள் மக்கால நின்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பத்ர் யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்தெல்லாம் முடிஞ்சு 70 காபிர்கள் கைதியாக பிடிக்கப்படுறாங்க. அந்த 70 காபிர்களுக்கு என்ன செய்யறன்னு பேசப்படுகிற நேரத்தில் நபிகள் சொன்னார்கள், லவ்கான முத்இம் ஹய்யன் லகல்லமனி ஃபீ ஹவுலா லதரக்துஹும் லஹு என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முத்தைம் இப்னு அதி இப்ப உயிரோடு இருந்து இந்த கைதிகளோட விஷயத்துல ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி இவங்களை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி இருந்தா நான் அவருக்காக வேண்டி எல்லாரும் விடுதலை செஞ்சிருப்பேன், நன்றியோடு நடந்திருப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியுமா, நபிகளார் அபூ தாலிப் பள்ளத்தாக்கள் எல்லாரும் பைசரிக்கப்பட்டாங்க. 3 வருட காலம் கபத்துல்லால ஒரு யாப்பொண்டு எழுதி தொங்க வச்சாங்க, ஷாஹ காட்டும் இவளை யாரும் சேர்க்கிறேன்னு சொல்லி. அதுக்கு எதிராக 4 வாலிபர்கள் போராடினாங்க. அதுல ஒருத்தர் அபுல் பக்தரி என்று சொல்றாள். நபிகளார் பத்ர் யுத்தம் நடக்க கொள்ள மதீனால வச்சு சொன்னாங்க, யாரு சரி அபுல் பக்தரிய கண்டால் நீங்க அவருக்கு ஒன்னும் செஞ்சிடாதீங்க, ஏனென்றால் எங்களுக்காக பேசினவர்ண்டாங்க. இப்ப நன்றியோடு நடந்து கொண்டாங்க. மாற்று மத அன்பர்கள் என்று வரும்போது கண்ணியமான சகோதரர்களே, அவங்க வெளியில காட்டிக்கொள்ளாத பல பேர் இருப்பாங்க. எங்களோட நண்பர்களை நாங்க எதிரிகளாக ஆக்கிக் கொள்ளப்படாது. எங்களோட அஹ்லாக்கால தான் இந்த இஸ்லாத்தை வளர்க்கலாம், எங்களோட அஹ்லாக்கால தான் அவங்களை நெருக்கமாக்கலாம். நாங்க நபியுடைய வரலாற்று வாழ்க்கையை படிக்கணும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், துவேஷம் இல்லாத, உங்களுடைய இஸ்லாத்துக்கு எதிராக நடக்காத, மார்க்கத்துக்கு முரணாக எதிராக நடக்காத, உங்களை வீட்டை விட்டு துரத்தாத மாற்று மத அன்பர்களுக்கு நீங்க நலவு செய்யறத அல்லாஹ் தடுக்கல்ல. அவங்களோட நீதமாக நடக்கிறதையும் அல்லாஹ் தடுக்கல்ல. நீதமாக நடக்கிறவங்க அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க் வல் முஷ்ரிகீன் வ தம்மிர் அஅதா அத்-தீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.